அனைவருக்கும் வணக்கம். கிர்ச்சோஃப் சட்டம் என்றால் என்ன? இந்த சட்டத்தை ஜெர்மன் விஞ்ஞானி குஸ்டாவ் கிர்ச்சோஃப் வழங்கினார். தற்போதைய சட்டம் மற்றும் மின்னழுத்த சட்டம் என 2 சட்டங்களை அவர் பரிந்துரைத்தார். இந்த சட்டங்களை முறையே முதல் மற்றும் இரண்டாவது சட்டங்கள் என்று அழைக்கலாம். இந்த 2 சட்டங்களும் தொடர், இணை மற்றும் தொடர் இணை கூட்டு சுற்றுகளில் தற்போதைய மற்றும் மின்னழுத்தத்தின் நடத்தையை விவரிக்கின்றன. கூட்டு சுற்றுகளில் மின்னழுத்தம், மின்னோட்டம் மற்றும் எதிர்ப்பு போன்ற அறியப்படாத அடிப்படை அளவுருகளை கண்டறியவும் இது பயன்படுகிறது. கிர்ச்சோஃபின் மின்னோட்டம் சட்டம் அல்லது கிர்ச்சோஃபின் முதல் விதி பற்றி விவாதிப்போம். கிர்ச்சோஃபின் மின்னோட்டம் ஒரு சுற்றுவட்டத்தின் எந்த சந்திப்பு புள்ளியிலும் வரும் மின்னோட்டம் தற்போதைய வெளியேறுதலுக்கு சமம் என வரையறுக்கப்படுகிறது. அல்லது வேறு வார்த்தைகளில் கூறுவதனால், ஒரு சுற்றுவட்டத்தின் எந்த சந்திப்பு புள்ளியிலும் உள்வரும் மின்னோட்டத்தின் கூட்டுத்தொகை வெளிச்செல்லும் மின்னோட்டத்தின் கூட்டுத்தொகைக்கு சமம் என்று வரையறுக்கலாம். இந்த படத்தில் மின்னோட்டம் I1 சந்திப்பை நோக்கி நுழைவதை நீங்கள் காணலாம். அங்கு மின்னோட்டம் I2 மற்றும் I3 சந்திப்பை விட்டு வெளியேறுகிறது. I2 மற்றும் I3 ஆகிய 2 வெளிச்செல்லும் மின்னோட்டங்களை நீங்கள் தொகுத்தால் அது மின்னோட்டம் I1க்கு சமமாக இருக்க வேண்டும். மின்னோட்டம் I1 10 ஆம்ப்ஸ் என்றால் வெளிச்செல்லும் மின்னோட்டங்கள் I2 மற்றும் I3 ஆகியவற்றின் கூட்டுத்தொகை I1க்கு சமமாக இருக்க வேண்டும். வெளிச்செல்லும் மின்னோட்டங்கள் I2 மற்றும் I3 5 மற்றும் 5 ஆம்பியர்கள் அல்லது 1 மற்றும் 9 ஆம்பியர்கள் அல்லது 8 மற்றும் 2 ஆம்பியர்கள் அல்லது 6 மற்றும் 4 ஆம்பியர்களாக இருக்கலாம். இது பாதையில் உள்ள எதிர்ப்பை பொறுத்து, ஆனால் அது 10 ஆம்பியர்களுக்கு சமமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் சர்க்யூட் கிர்ச்சோஃபின் மின்னோட்டம் சட்டத்திற்கு கீழ்ப்படியவில்லை மற்றும் சுற்று தவறாக செயல்படுகிறது. ஒரு உதாரணத்துடன் ஆரம்பிக்கலாம். ஒரு பாட்டிலில் 1 லிட்டர் தண்ணீர் உள்ளதாகவும் 1 லிட்டர் தண்ணீரை மற்ற 2 பாட்டில்களாக பிரித்ததாகவும் வைத்துக் கொள்வோம். 2 புதிய பாட்டில்களில் ஊற்றப்படும் தண்ணீரின் அளவை அளவிட முயற்சிக்கும் போது அது 1 லிட்டருக்கு சமமாக அல்லது அதற்கு அருகில் இருக்க வேண்டும். இது உண்மை. இது பொருந்தவில்லை என்றால் உங்கள் அளவீடு தவறாக இருந்திருக்கலாம் அல்லது அதை மாற்றும்போது தண்ணீரை வீணடித்திருக்கலாம். சில சுற்றுகளில் நீங்கள் மின்தடையங்களின் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டிருக்கலாம். உங்களிடம் எத்தனை கிளைகள் இருக்கலாம் என்பது முக்கியமில்லை. ஆனால் அனைத்து வெளிச்செல்லும் மின்னோட்டமும் உள்வரும் மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்க வேண்டும். ஒரு சந்திப்பில் உள்ள பல கிளைகளுடன் இதை பற்றி விவாதிப்போம். மின்னோட்டம் I1, I2 மற்றும் I3 ஆகியவை சந்திப்பை நோக்கி பாயும் நீரோட்டங்களாகவும், I4 மற்றும் I5 மின்னோட்டங்கள் சந்திப்பிலிருந்து வெளியேறும் அல்லது வெளியே பாயும் மின்னோட்டங்களாகவும் இருக்கட்டும். மின்னோட்டம் சட்டத்தின்படி உள்வரும் மின்னோட்டங்கள் I1, I2 மற்றும் I3 ஆகியவற்றின் கூட்டுத்தொகையானது எந்த சந்திப்பிலும் வெளிச்செல்லும் I4 மற்றும் I5 மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். உள்வரும் மின்னோட்டங்களுக்கு கூட்டல் குறியையும் வெளிச்செல்லும் மின்னோட்டங்களுக்கு கழித்தல் குறியையும் இடவும். இனி நாம் இவ்வாறு எழுதலாம்: I1 plus I2 plus I3 minus I4 minus I5 is equal to 0. இறுதியாக நாம் பெறுகிறோம் I1 plus I2 plus I3 is equal to I4 plus I5. எனவே கிர்ச்சோஃபின் மின்னோட்டம் சட்டத்தின்படி எந்த சந்திப்பிலும் இருக்கும் மின்னோட்டம் 0 ஆகும். சந்திப்பை நோக்கி நுழையும் மின்னோட்டம் I1 10 ஆம்பியர்களாகவும் I2 மற்றும் I3 சந்திப்புகளில் இருந்து வெளியேறும் அல்லது வெளியேறும் மின்னோட்டங்கள் முறையே 4 மற்றும் 6 ஆம்பியர்களாகவும் இருக்கும் என்று வைத்துக் கொள்வோம். கிர்ச்சோஃபின் மின்னோட்டம் சட்டத்தின்படி எந்த சந்திப்பிலும் உள்வரும் மின்னோட்டம் வெளிச்செல்லும் மின்னோட்டத்திற்கு சமம். உள்வரும் மின்னோட்டம் 10 மற்றும் வெளிச்செல்லும் மின்னோட்டங்கள் 4 மற்றும் 6. 10 = 4 + 6. எனவே நாம் பெறுகிறோம் 10 = 10. இயற்கணித வடிவில் எளிமைப்படுத்துதல் அது ஆகிறது 10 - 10. இது 0க்கு சமம். எனவே எந்த சந்திப்பிலும் உள்ள அனைத்து மின்னோட்டங்களின் இயற்கணித தொகை 0க்கு சமம் என்று சொல்லலாம். மின்சுற்றுக்கு மின்னோட்டம் சட்டத்தை பயன்படுத்துவோம் மற்றும் சரிபார்ப்போம். கூட்டு சுற்றுகள் அல்லது தொடர் மற்றும் இணை சுற்றுகளை கையாளும் போது தொடர் சுற்றுகளில் மின்னோட்டம் மாறாமல் இருக்கும். ஆனால் மின்தடையங்களில் மின்னழுத்தம் எதிர்ப்பு மதிப்புகளை பொறுத்து மாறுபடும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். இணை சுற்றுகளில் மின்னழுத்தம் மாறாமல் இருக்கும். அதே சமயம் ஒவ்வொரு கிளை வழியாகவும் மின்னோட்டம் மின்தடை மதிப்புகளுக்கு ஏற்ப மாறுபடும். மின்தடை R1 மற்றும் R2வின் 2 கிளைகளை முறையே 6 ஓம்ஸ் மற்றும் 4 ஓம்ஸ் என இணைத்து 12 வோல்ட் பேட்டரி அல்லது DC மூலத்துடன் இணைத்து இருக்க வேண்டும். மேலும் மின்தடையங்கள் R1 மற்றும் R2 வழியாக I1 மற்றும் I2 மின்னோட்டங்கள் பாய்கின்றன. ஓம்ஸ் விதி I = V/R ஐ பயன்படுத்தி I1 மற்றும் I2 மின்னோட்டங்களை காணலாம். I1 ஐ V/R1 மூலமாகவும் I2 ஐ V/R2 மூலமாகவும் காணலாம். I1 = 12/6 = 2 amps மற்றும் I2 = 12/4 = 3 amps.
I1 மற்றும் I2 முறையே 2 மற்றும் 3 ஆம்ப்களாக பெறுகிறோம். மொத்த மின்னோட்டம் 5 ஆம்ப்ஸ் ஆகும். எனவே ஜங்ஷன் J1இல் உள்வரும் மின்னோட்டம் 5 ஆம்ப்களின் கூட்டுத்தொகை வெளிச்செல்லும் மின்னோட்டம் 2 மற்றும் 3 ஆகியவற்றின் கூட்டுத்தொகைக்கு சமம். அதே வழியில் ஜங்ஷன் J2வில் உள்வரும் மின்னோட்டங்கள் 2 மற்றும் 3 ஆம்ப்களின் கூட்டுத்தொகை வெளிச்செல்லும் மின்னோட்டத்தின் கூட்டுத்தொகைக்கு சமம், அதாவது 5 ஆம்ப்ஸ். எனவே கிர்ச்சோஃப் சட்டம் சரிபார்க்கப்பட்டது. நடைமுறையில் இதை சரிபார்க்க 2 அம்மீட்டர் A1 மற்றும் A2 தொடர்கள் R1 மற்றும் R2 மின்தடையங்களுடன் முறையே 2 மற்றும் 3 ஆம்ப்ஸ் மின்னோட்டத்தை கொண்டு செல்லும் அளவுக்கு இணைக்கவும். மேலும் J1 சந்திப்புக்கு முன்பும் J2 சந்திப்புக்கு பிறகும் 2 அம்மீட்டர்கள் 5 ஆம்பியர்களை அளவிட போதுமானது. இப்போது அதே சுற்றுக்கு J1 மற்றும் J2 சந்திப்புகளுக்கு இடையில் 3 ஓம்ஸ் உடன் மேலும் ஒரு மின்தடை R3ஐ சேர்க்கவும். எனவே R3யில் பாயும் I3 ஆக மற்றொரு மின்னோட்டம் உள்ளது. மீண்டும் ஓம் விதியை பயன்படுத்தி I1, I2 மற்றும் I3இன் மதிப்புகளை கணக்கிடவும். I = V/R. I1 = V/R1 = 12/6 = 2 amperes. I2 = V/R2 = 12/4 = 3 amperes. I3 = V/R3 = 12/3 = 4 amperes. எனவே கணக்கீடுகளின் அடிப்படையில் ஜங்ஷன் J1இல் நுழையும் மற்றும் ஜங்ஷன் J2வில் வெளியேறும் மொத்த மின்னோட்டமானது 9 ஆம்பியர்களாகும். அதை I1, I2 மற்றும் I3 ஆகியவற்றை சேர்ப்பதன் மூலம் நாம் கணக்கிடலாம். நடைமுறை பகுதிக்கு J1 மற்றும் J2 சந்திப்புகளுக்கு இடையே ஒரு தொடர் இணைக்கப்பட்ட அம்மீட்டர் A3 உடன் மின்தடை R3ஐ இணைக்கவும். ஒவ்வொரு மட்டத்திலும் மின்னோட்டத்தை எடுத்துச் செல்ல போதுமான அனைத்து அம்மீட்டர்களையும் முந்தையதை விட அதிகமாக இருக்கும்படி மாற்றவும். சுவிட்சை மூடிவிட்டு சுற்றுக்கு சக்தி அளிக்கவும். அனைத்து அம்மீட்டர் அளவீடுகளையும் குறிப்பிட்டு சந்திப்புகளுக்கு முன்னும் பின்னும் அம்மீட்டர் அளவீடுகள் 9 ஆம்பியர்களாகவும் A1, A2 மற்றும் A3 அம்மீட்டர் அளவீடுகள் முறையே 2, 3 மற்றும் 4 ஆம்பியர்களாகவும் இருப்பதை சரிபார்க்கவும். நீங்கள் இணையாக எத்தனை கிளைகளையும் சேர்க்கலாம், ஆனால் அது கிர்ச்சோஃபின் மின்னோட்டம் சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இல்லையெனில் சுற்று இணையாக இல்லை அல்லது நீங்கள் இணைப்புகளில் தவறு செய்திருக்கலாம். பார்த்ததற்கு நன்றி. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.